அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லாமத் சமையல். குழந்தைங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கணும், அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மா இதை செஞ்சு தருவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மூக்கு கடலை எடுத்துகிட்ருக்கேன். இது நம்ம மெஷர்மெண்ட் எல்லாம் ஒரே அளவாக எடுக்கிறதுக்கு ஒரு கப்போ இல்லை டம்ளரோ எடுத்துக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா கருப்பு மூக்கு கடலை எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, இதுவும் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு அதிகமாக எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்காது. ஸோ ஒரு 1/4 கப்பு மட்டும் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிட்டால் போதும். அதே மாதிரி பாசிப்பருப்பு, அது ஒரு அரை கப் எடுத்துக்கிட்டால் போதும். அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. அடுத்து துவரம்பருப்பு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி இருக்குன்னா அது ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம். இட்லி அரிசியில் புழுங்கல் இல்லை அரிசி சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அரிசி மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அந்த தண்ணி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கலர் தெளிவாகிற வரைக்கும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 5-6 வரமிளகாயும் சேர்த்து ஒரு 6 மணி நேரம் வரைக்குமாவது குறைஞ்சது ஊறணும். ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இதை அப்படியே நம்ம அரைக்கக்கூடாது. இதில் நல்லா தாராளமாக ஒரு பெரிய இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே பருப்பு வகை, ஸோ வயிறு உபசமாகும். அதனால் தாராளமாக இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக கொத்தமல்லி, இதையும் செஞ்சு கருவேப்பிலை, வரமிளகா, கொத்தமல்லி இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இல்லை இந்த மாதிரி தனித்தனியாக நிற்கும். ஃபஸ்ட்டு இது ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு வகையெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிறேன். நான் கிரைண்டர்லங்கிறதுனால இப்படி அரைக்கிறேன். நீங்கள் மிக்ஸியாராக ஒரு 15 மினிட்ஸ்லேயே மொத்தமாகவே அரைச்சி எடுத்துடலாம். மிக்ஸினா இன்னும் சீக்கிரமாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே உப்பையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைஸாலாம் இல்லாமல் கொஞ்சம் ரவை பதத்துக்கே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது அரைச்சி எடுத்துகிட்டு இது புளிக்கணும்லாம் எந்த அவசியமும் இல்லை. அப்படியே நம்ம தோசை ஊற்றலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு மாவு வந்திருக்கு. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இது அப்படியே ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இது ஊற்றினோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம நார்மல் தோசை மாதிரி ஊற்றலாம், பேப்பர் ரோஸ்ட்டு செய்யலாம், அண்ட் ஆனியன் ஊத்தப்பம் செய்யலாம். நான் எல்லாத்தையும் இந்த வீடியோலேயே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம டபுள் சைடு தோசை திருப்பி போட்டு நார்மல் தோசை மாதிரியும் செய்யலாம். இல்லை இன்னும் நல்லா மெலீஸாக ஊற்றிட்டு இது பேப்பர் ரோஸ்ட் மாதிரியும் செஞ்சால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இதுலேயே வரும் பாருங்கள். வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் சட்னி, சாம்பார், இல்லை வெல்லம், நெய், இது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒன்றே குழந்தைங்க சாப்பிட்டாலும் ரொம்ப ஹெல்த்தியாக குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு இருக்கும். இதுவே பார்த்திங்கன்னா நல்லா கனமாக ஊற்றிட்டு கொத்தமல்லி, கேரட், வெங்காயம் போட்டு நம்ம ஆனியன் ஊத்தப்பம் மாதிரி கூட ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கும் நல்ல ஃபில்லிங்காக ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நல்ல ஃபில்லிங் அண்ட் ஹெல்தி, நம்மளுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.